ஸோ ஹாய் கைஸ், காலையில் வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த சொல்ல மறந்தேன். ஸோ என்னென்னா, பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கும் லேப்டாப் இந்த ஃபைனல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் புதர்நூலில் இருக்கேன், எனக்கு வந்து இன்னும் எலிஜிபிள் வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் தான். பிகாஸ் எதுக்குன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கினாலே போதும். இல்லை நீங்கள் இன்னும் எலிஜிபிள் இல்லை லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் வரலன்னா நீங்கள் வந்து அது ரிலேட்டட் கிளாஸ் அட்வைசர்கிட்ட போய் கேட்கணும், இல்லைனா ஹெச்ஓடி கேளுங்க, இல்லைனா ரீசன் கேளுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஏன் கிடைக்கல, நான் ஏன் எலிஜிபிள் இல்லைன்னு நீங்கள் ரீசன் கேளுங்க. மற்றபடி ரீசன் கேட்டால் அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நான் போன இடத்துல அங்கே சொன்னவங்க ஃபஸ்ட்டு சொன்னது தமிழ் புதர்நூல் உள்ளவங்களுக்கு கம்பல்சரி 6th to 12th படித்தவங்களுக்கு கம்பல்சரி லேப்டாப் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணதில் என்னென்னா, கவர்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கினாலே போதும். ஸோ நீங்கள் தமிழ் புதர்நூல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ கன்ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். இல்லைனா திரும்பி ரீரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்டை உங்கள் காலேஜில் வந்து இது பண்ணி தருவாங்க, லேப்டாப் வாங்கி தருவாங்க. கம்பல்சரி சொல்கிறேன், தமிழ் புதர்நூல் உள்ளவங்களுக்கு லேப்டாப் கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா?